வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது அவல் உப்புமா எப்படி பண்ணுறதுட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான என்னென்ன பொருள்ட்டு பார்ப்போம். அவளை வந்து நல்லா கழுவி வச்சுக்கணும். அடுத்துட்டு வெங்காயம், அது 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்துக்கணும். அடுத்து தக்காளி, நாங்கள் வந்து ஒரு 3 பேத்துக்கு தான் சமைச்சோம். அதனால் வந்து ஒரு தக்காளி நல்லா சின்ன சின்னதாக எல்லாமே வெட்டி வச்சுக்கணும். அடுத்து ஒரு மிளகாய், அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கணும். அடுத்து பாத்திரம் ஹீட் ஆனோடனே எண்ணெய் ஊற்றிக்கணும். கொஞ்சம் கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு ஒவ்வொரு ஸ்பூனு, அது பொன்னிறமாக வரும். அது வந்த பிறகு நம்ம குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்க வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 நான் வெட்டி வச்சுருக்கேன். இந்த வெங்காயம் தக்காளியும் எவ்வளோ போடுறோமோ அந்த அளவுக்கு இந்த அவல் உப்புமா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா பொன்னிறமாக வந்த பிறகு மிளகாவும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா கிண்டி விடணும். இது எல்லாமே மீடியம் ஃப்ளேம்லேயே வைக்கணும், அப்படின்னா தான் நல்லா வெந்து வரும். அடுத்து தக்காளி போடணும். தக்காளி போட்டு நல்லா கிண்டணும். தேவையான அளவு உப்பு, வத்தத்தூள் கொஞ்சம் 1 ஸ்பூனு. உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். இப்போது மிளகாவே போதும், நாங்கள் வேணால் எக்ஸ்ட்ரா ஒரு மிளகாய் ஆட் பண்ணிக்கிறோம், அதனால நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. பட் இந்த வத்தத்தூள் கொஞ்சம் தூள் போட்டால் இன்னும் டேஸ்ட்டு கொஞ்சம் காரமாகவும் நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு இந்த எண்ணெயில் நல்லா வதங்கணும், அப்படின்னா தான் அந்த இது நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அடுத்து கொஞ்சம் கறி மசாலா, நல்லா வாசமாக இருக்கும், டேஸ்ட்டும் பயங்கரமாக இருக்கும். இந்த தக்காளி நல்லா வந்து மசியணும், அதனால் இப்படி நல்லா நச்சு விட்டு அவ்வளோதான். அடுத்து இந்த அவுலை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்ட ஆரம்பிக்கணும். அப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ஏன் ஆஃப் பண்ணணுன்னா, இது வந்து கட்டிப்படாமல் இருக்கும். இதே ஹீட்டு இருக்க அந்த உப்புமா வந்து கட்டிப்பட்டு உருண்டுட்டு ஆயிரும். அதனால் வந்து அது நல்லா இருக்காது. இதுனா நல்லா உதிர்த்தியாக நல்லா இருக்கும். ஃபைனலாக கொத்தமல்லி தழை போட்டு கிண்டி விட்டு கொடுத்து பாருங்கள். அவங்களே வேண்டாம் சொல்கிறவங்களும் இன்னும் செஞ்சு தாங்க சொல்லி கேட்குற அளவுக்கு பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதுக்குள்ளே வேறு எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம், நார்மலாக சிம்பிளாக சாப்பிட்லாம். ஸ்நாக்ஸாகவும் ரெடி பண்ணி சாப்பிட்லாம், காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் ரெடி பண்ணலாம், நைட்டு டின்னருக்கும் இது ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். எங்கள் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.